திரு சாவி அவர்கள் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் சாப்டர் 6 இல். மெயில் வரப்போகிற நேரத்தில் ஜங்ஷனில் ஒருவித பரபரப்பு உண்டாகுமே, அத்தகைய சூழ்நிலை சம்மர் ஹவுஸுக்குள் நிலவியது. பாட்டிகள் எல்லாருமாக சேர்ந்து லட்சம் அப்பளங்களை இட்டு முடித்துவிட்டு கைமுறுக்கு, பருப்பு தேங்காய், தேங்குழல் முதலிய பக்ஷணங்கள் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்கள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் நின்ற இடத்தில் நிற்காமல் ஆச்சா போச்சா என்று பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள். ஐயாசாமி ஐயர், அம்மாஞ்சி வாத்தியார், சாம்பசிவ சாஸ்திரிகள், மாமா, மூர்த்தி அனைவரும் காலையிலேயே கிணற்றடியில் ஸ்நானத்தை முடித்துவிட்டு அன்றைய ஜோலிக்கு தயாராகி கொண்டிருந்தனர். 15 ஏக்கர் விஸ்தீர்ணமுள்ள சம்மர் ஹவுஸ் காம்பவுண்டுக்குள் பந்தல் போடுவதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக முனைந்திருந்தான் பஞ்சு. இன்ஸ்டேபும் கையுமாக தோட்டம் முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து எங்கெங்கே கால்கள் ஊன்ற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக சுண்ணாம்பினால் வெள்ளைக்கோடு போட்டுக் கொண்டிருந்தான். வேலையாட்கள் கையில் கடப்பாறை சகிதம் பஞ்சுவின் பின்னோடு ஓடிக்கொண்டிருந்தனர். கிச்சனுக்குள் இருந்து வந்த கம் என்ற வாசனை உள்ளே ரவா உப்மா தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை அறிவித்துக் கொண்டிருந்தது. மொத்தமாக ரவா உப்மா கிண்டுகிற பொழுது வருகிற வாசனையே அலாதிதான் என்று மூக்கை உறிஞ்சி இழுத்தார் அம்மாஞ்சி. கறிவேப்பிலை, இஞ்சி, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு இந்த 5ம் சேருகிற பொழுது அடடடடா என்று நாக்கில் தண்ணீர் சொட்ட கூறினார் சாம்பசிவ சாஸ்திரிகள். பச்சை பசேல்னு வாழை இலையை போட்டு அதன் மேலே புகைய நெய்யுடன் மினுமினுக்கு உப்புமாவை வைக்கிற பொழுது அதில் கொட்ட கொட்ட விழித்து கொண்டிருக்கும் முந்திரியை விரலாலே தள்ளி சாப்பிட்டால் அந்த ருச்சியே விசேஷம்தான் என்றார் அம்மாஞ்சி. வாஷிங்டன் நகரத்தில் வாழை இலை போட்டு சாப்பிடுறது அதைவிட விசேஷம் என்றார் சாம்பசிவ சாஸ்திரிகள். எல்லோரையும் டிஃபனுக்கு வர சொல்றா ராக்ஃபெல்லர் மாமி என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. இதோ ரெடியா காத்துருக்கோம் என்று சொல்லியபடியே உள்ளே நுழைந்தனர் எல்லோரும். பஞ்சு வரவில்லையா? இப்ப என்ன டைம் ஆச்சு என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். 7:15 என்றார் அம்மாஞ்சி. 8 மணிக்கு நியூயார்க்கிலிருந்து என் ஹஸ்பண்ட் வருகிறார். அவர் 10 மணிக்கெல்லாம் மறுபடியும் திரும்பி போய்விடுவார். அதனாலே அவர் இங்கே இருக்கிற பொழுது மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஐயா சாம் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். பிள்ளையின் ஃபாதரும் மதரும் வரவில்லையே என்று பார்க்கிறேன் என்றார் ஐயாசாமி. அவர்கள் எல்லோரும் இப்போ 8:30 மணி பிளேன்ல வந்து விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டே வந்தான் பஞ்சு. இன்னும் வேறு யாரெல்லாம் வராங்க பஞ்ச் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். 10 பாத்திரம் தேய்ப்பவர்களும் சந்தனம் அரைக்கிறவர்களும் வருகிறார்கள். வாழை இலை கட்டு, மாவிலை கொத்து, பரங்கிக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், தேங்காய், வெற்றிலை, புஷ்பம் இவ்வளவும் இன்னொரு பிளேன்லே வருகின்றன. 10 பாத்திரம் தேய்க்கின்றவர்களா? அது யாரு என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். 10 வெசல்ஸ் தேய்க்கிறவா என்று மொழிபெயர்த்து கூறினார் அம்மாஞ்சி. 10 வெசல்ஸ்னா 20-100 வெசல்ஸ் வேணுமானாலும் தேய்க்கட்டுமே என்று கூறினாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். 10 பாத்திரம் என்றால் என்ன என்பதை மிஸ்ஸஸ் மூர்த்தி விளக்கி சொன்ன பிறகு OIC என்று சீமாட்டி ராக்ஃபெல்லர் சிரித்து கொண்டாள். பஞ்ச், பாத்திரம் தேய்க்கிறவர்களை நானே நேரில் போய் ரிசீவ் செய்யணுமா? எத்தனை மணிக்கு பிளேன் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். வேண்டாம் மேடம், நாங்கள் இருவரும் போனாலே போதும் என்று கூறிய பஞ்சு லல்லியை கடைக்கண்ணால் கவனித்தான். கோல்ட்ஸ்மித் எல்லாம் எப்ப வரப்போறாங்க? அவங்க செய்ய போற ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. கழுத்திலே ஒட்டியான், காதிலே புல்லக், அப்புறம் வாட் மிஸ்டர் பஞ்ச் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். புல்லக் இல்லை மேடம், புல்லாக்கு. அதை காதிலே மாட்டிக்க மாட்டாங்க, மூக்கிலே போட்டுக்குவாங்க. இடுப்பிலே ஒட்டியானம் என்று சிரித்து கொண்டே கூறினான் பஞ்சு. ஐ சி, ஹியர் ஒட்டியான், ஹியர் புல்லாக், ஹியர் டாலி என்று அபிநயம் பிடித்து காட்டினாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். இதெல்லாம் போட்டுக்கலாம்னா இந்தியன் ஸ்டைலில் சாரியும் கட்டிக்கணுமே என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. சாரி கூடத்தான் கட்டிக்கொள்ள போகிறேன் பஞ்ச். நீ நாளைக்கே மெட்ராஸுக்கு போய் கோல்ட்ஸ்மித்தை அனுப்பிவை. இந்தியாவிலிருந்து எத்தனை கோல்ட்ஸ்மித் வேணுமானாலும் வருவாங்களா? ஓ, இப்ப எத்தனை கோல்ட்ஸ்மித் வேணுமானாலும் கிடைப்பாங்க என்றான் பஞ்ச். நான் கூட தோடும் பேசரியும் போட்டுக்கொள்ள போகிறேன் என்றாள் லோரிட்டா. தோடும் பேசரியும் போட்டுக்கொள்ளணும்னா காது மூக்கு குத்தாமல் எப்படி முடியும்? இந்த வயசுல காதை குத்தினால் வலிக்குமே என்றாள் லோச்சனா. பரவாயில்லை, குளோரோஃபார்ம் கொடுத்து குத்திடலாம். லோரிட்டா ஆசைப்பட்டதை செய்து விடுவோம். அப்புறம் வேற என்ன நகை வேணும் லோரிட்டா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். டாலி என்றாள் லோரிட்டா. டாலியா? அப்படின்னா நீ கூட மேரேஜ் செய்துக்க போறியா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. நோ, டாலி தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது, அதை நான் சும்மாவே கட்டிக்க போகிறேன் என்று கூறினாள் லோரிட்டா. அசடா இருக்கே இந்த பொண்ணு, தாலி கட்டிக்க போறதாமே என்று கேலி செய்தார் அம்மாஞ்சி.
தாலி வேணா கட்டிக்கட்டும், தங்கத்தாலே அம்மிக்கல் வேணுமானாலும் செய்து கட்டிக்கொள்ளட்டுமே, உமக்கு எதுக்கையா இந்த வம்பெல்லாம் என்றார் சாஸ்திரிகள். இலை போட்டாச்சு, எல்லாரும் டிஃபன் சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தார் மாமா. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், கேத்தரின், லோரிட்டா, மிஸ்ஸஸ் மூர்த்தி, லல்லி, அமெரிக்க பெண்கள் எல்லோரும் ஒரு வரிசையில் உட்கார்ந்து கொண்டனர். ஐயாசாமி, மாமா, அத்தை, பனாரஸ் பாட்டி முதலானோர் இன்னொரு வரிசையில் உட்கார்ந்து கொண்டனர். அம்மாஞ்சி வாத்தியாரும் சாஸ்திரிகளும் சந்தடி செய்யாமல் சமையல் கட்டு பக்கம் போய் ஆச்சாரமாக உட்கார்ந்து கொண்டார்கள். அப்பள பாட்டிமார்களுக்கு தனிப்பந்தி போடப்பட்டிருந்தது. முகூர்த்தமே வைத்தாகவில்லை. இதற்குள் வேலைக்கு 500 இலை விழுகிறது. இப்பவே இப்படின்னா கல்யாணத்தின் போது கூட்டம் எப்படி இருக்க போகிறதோ என்று கவலைப்பட்டார் சாஸ்திரிகள். கோடீஸ்வர பிரபு ராக்ஃபெல்லர் இருக்கார், செலவழிக்கிறார், உமக்கு என்ன கவலை என்றார் அம்மாஞ்சி. இது மாதிரி 4 கல்யாணம் செய்தால் கோடீஸ்வர பிரபுவா இருந்தாலும் இன்சால்வென்சி கொடுக்க வேண்டியதான். எல்லாவற்றுக்கும் செலவழிப்பா, கடைசியில வைதிகாலிடம் வரும்பொழுது கை இழித்து கொள்ளும் என்றார் சாஸ்திரிகள். அதெல்லாம் இல்லை, 1000 வைதிகால் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆளுக்கு $500 கொடுக்க போறாளாம் என்றார் அம்மாஞ்சி. இன்னும் கொஞ்சம் ரவா புட்டிங் போடு என்று உப்புமாவை ரொம்பவும் ருசித்து சாப்பிட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். அதில் உள்ள கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இவற்றையும் உப்புமாவுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் போலிருக்கிறது என்று எண்ணி அதையும் சேர்த்து விழுங்கி கொண்டிருந்தாள். ரவா புட்டிங் எப்படி இருக்கிறது என்று மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் கேட்டான் பஞ்சு. ஹஹா என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். அந்த சீமாட்டி ஹாஹா என்று சொல்லிதே நன்றா இருக்கிறது என்று சொல்வதாக எண்ணிக்கொண்ட அம்மாஞ்சி, ராக்ஃபெல்லர் மாமிக்கு இன்னும் கொஞ்சம் ரவா புட்டிங் போடுங்கள் என்றார். ஹாஹா, ஹாட், வெரி ஹாட், ரொம்ப காரம் என்று கத்தினாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். அடடே, கிரீன் மிளகாயும் சேர்த்து சாப்பிட்டு விட்டா போல இருக்கு, அதுதான் ஹாஹா என்று அலறுகிறார். ஐஸ் வாட்டர் கொண்டாங்க என்றார் அம்மாஞ்சி. சரியாக 9 மணிக்கு ராக்ஃபெல்லர் வந்து சேர்ந்தார். பிள்ளையின் தகப்பனார், தாயார், அவர்களை சேர்ந்த வாத்தியார் முதல்வர்களும் குறித்த தினத்தில் வந்து விட்டார்கள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், திஸ் இஸ் மிஸ்டர் ஐயாசாம், பிரைட்ஸ் ஃபாதர். திஸ் இஸ் மிஸ்டர் கோபால் ஐயர், பிரைட் க்ரூம்ஸ் ஃபாதர் என்று ஒவ்வொருவராக தன் ஹஸ்பண்டுக்கு அறிமுகப்படுத்தினாள். மிஸ்டர் ராக்ஃபெல்லர் சிரித்த முகத்துடன் அவர்கள் எல்லோரையும் ஹவு டு யூ டூ என்று குச்சலம் விசாரித்தபடியே கை குலுக்கி மகிழ்ந்தார். மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் எப்பொழுது வருகிறார்கள் என்று அவர் விசாரித்த பொழுது முகூர்த்தம் வைத்ததும் வந்துவிடுவார்கள் என்றார் மூர்த்தி. முகூரட் என்றால் என்று கேட்டார் ராக்ஃபெல்லர். முகூரட் என்றால் மேரேஜ் நடக்கிற டைம், தன் ஹஸ்பண்டுக்கு விளக்கி சொன்னாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். ஐ சி, முகூரட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி விடலாமே என்றார் ராக்ஃபெல்லர். அதற்குத்தான் அரேஞ்ச்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 10 மினிட்ஸ்ல ரெடி ஆகிடும். அதற்குள் உக்ரான அருகே பார்த்து விட்டு வரலாம் வாங்க. இப்பதான் இந்தியாவிலிருந்து ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். உக்ரான அறையில் மலை போல் குவிக்கப்பட்டிருந்த பூசணிக்காய்களையும் புடலங்காய்களையும் கண்ட ராக்ஃபெல்லர், பூசணிக்காயும் புடலங்காயும் மட்டும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் போல் இருக்குது. They look like Indian sadhus with holy ash என்றார். அவற்றின் நேச்சரே அப்படிதான் என்றான் பஞ்சு. ஒரு பூசணிக்காயை கையினால் தூக்கி பார்த்தார் ராக்ஃபெல்லர். அதன் காம்பு பிடித்து தூக்குவதற்கு வசதி இல்லாமல் போகவே கீழே நழுவி விழுந்து விட்டது. அவ்வளவுதான். உடனே அத்தனை பூசணிக்காய்களுக்கும் பிளாஸ்டிக்கில் கைப்பிடி பிக்ஸ் செய்து விடும்படி உத்தரவு போட்டார் அவர். டிராயிங் ஹாலில் பெரிய பெரிய கார்பெட்டுகளை விரித்து தாம்பூலம், சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாவற்றையும் எடுத்து வைப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தனர் பஞ்சுவும் லல்லியும். எல்லோரும் ஹாலுக்கு வரலாம் என்று அழைத்தார் அம்மாஞ்சி. இவர்தான் அம்மாஞ்சி, வெரி ஹியூமரஸ் சயின்டிஸ்ட் என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். அப்பளங்கள் ஆகாசத்தில் பறந்த செய்தியை பற்றி விசாரித்தார் ராக்ஃபெல்லர். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நியூஸ் பேப்பரில் படித்தீர்களா என்று வியப்புடன் கேட்டுக்கொண்டே உள்ளே சென்று அப்பளம் ஒன்றை கொண்டு வந்து கணவனிடம் காட்டினாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். ராக்ஃபெல்லர் அதை கையில் வாங்கி பார்த்துவிட்டு, வெரி லைட் திங், இதனால் தான் பறந்து விட்டிருக்கிறது என்றார். 20,000 அப்பளங்கள் பறந்து போய்விட்டன. அப்புறம் பேப்பர் வெயிட்டுகள் வரவழைத்து ஒவ்வொரு அப்பளத்தின் மீதும் ஒவ்வொன்றை வைத்து விட்டோம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் தம்பதியை உட்கார்வதற்கு சோஃபா கொண்டு வந்து போடச் சொன்னான் பஞ்சு. வேண்டாம், நாங்கள் தரையிலேயே உட்கார்கிறோம் என்று கார்பெட் மீது உட்கார்ந்து கொண்டார் ராக்ஃபெல்லர். கோடீஸ்வர பிரபு, கிஞ்சித் கர்வம் உண்டா என்று கூறி மகிழ்ந்தார் அம்மாஞ்சி. பிள்ளை வீட்டு வாத்தியார் அப்பு சாஸ்திரிகள் முதலில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து பூஜை செய்தார். பிறகு பஞ்சாங்கத்தை புரட்டி ஏப்ரல் மாதத்தில் உள்ள முகூர்த்த நாட்களை எல்லாம் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தார். ஏப்ரல் 29ஆம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ஸ்லாகியமான முகூர்த்தம் என்றார் அம்மாஞ்சி. அப்படியானால் அன்றைக்கே வைத்து கொண்டு விடலாமே என்றார் பிள்ளைக்கு தகப்பனார். எதற்கும் பெண்டுகளையும் ஒரு வார்த்தை கேட்டு விடுங்கள், அவா சௌரியம் எப்படியோ என்றார் அம்மாஞ்சி ஒரு அசட்டு சிரிப்புடன்.
பெண்ணுக்கு அம்மா, பிள்ளைக்கு தாயார் இருவரும் தனியாக போய் ஏதோ பேசிவிட்டு திரும்பி வந்து ஏப்ரல் 29ஆம் தேதியே இருக்கட்டும், அன்றைக்கு சௌகரியம்தான் என்றனர். எதுக்கு நீங்க 2 பேரும் மட்டும் தனியா போய் ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு வரீங்க என்று கேட்டார் மிஸ்ஸஸ் ராக். மூர்த்தியின் மனைவி லோச்சனா மிஸ்ஸஸ் ராக்கை உள்ளே அழைத்து சென்று அந்த சீமாட்டியின் காதோடு ஏதோ ரகசியமாக கூறினாள். விஷயத்தை புரிந்து கொண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் சிரித்துக்கொண்டே லோச்சனாவுடன் வெளியே வந்தாள். அப்பு சாஸ்திரிகளே, நீங்களே உங்கள் கையாலே மஞ்சளை தடவி முகூர்த்த பத்திரிகையை எழுதிவிடுங்கள். காட்டன் சார், பஞ்சுவுக்கு ஆங்கில பெயர். நீங்க எல்லோருக்கும் சந்தனம் தாம்பூலம் கொடுக்கலாம் என்றார் அம்மாஞ்சி. முதலில் ராக்ஃபெல்லர் பிரபுவுக்கு சந்தனம் கொடுத்தான் பஞ்சு. சந்தனத்தை தொட்டு வாசனை பார்த்துவிட்டு கைக்குட்டையில் துடைத்து கொண்டே லிக்விட் சாண்டல் எக்ஸலண்ட் என்று கூறி தாம்பூலம் பெற்றுக்கொண்டார் ராக்ஃபெல்லர். ஐயாசாமி ஐயர் மனைவி மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் குங்குமத்தை கொடுத்து, ராக்ஃபெல்லர் மாமி, இதை நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள் என்றாள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் அதை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்ட பொழுது பெண்டுகள் அனைவரும் சிரித்து கொண்டே, மாமிக்கு கொசுவம் வைத்து புடவையும் கட்டிவிட்டால் சுமங்கலி பிரார்த்தனையில் உட்கார வைத்து விடலாம் என்றனர். முகூர்த்த பத்திரிகை எழுதி முடித்ததும் அதை வெள்ளித்தட்டில் வைத்து கொண்டு போய் ஒவ்வொருத்தரிடமும் காட்டினார் அம்மாஞ்சி. எல்லோரும் பத்திரிகையை தொட்டு ஆசீர்வாதம் செய்தனர். இன்னும் 20 days தான் இருக்குது. இம்மீடியட்டா இன்விடேஷன் பிரிண்ட் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம், அர்ஜென்ட் என்றார் ஐயாசாமி. மிஸ்டர் பஞ்ச், இன்றைக்கே நீ மெட்ராஸ் போய் அங்கே நமக்காக ஒரு ஏஜென்ட்டை பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணிவிடு. நமக்கு எந்த டயத்தில் எது வேணும்னாலும் அந்த ஏஜென்ட் தான் வாங்கி அனுப்பணும். உனக்கு தெரிஞ்ச ஆசாமிங்க யாராவது இருக்காங்களா? ஓ எஸ், பாப்ஜின்னு மெட்ராஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. மேரேஜ் கான்ட்ராக்ட் தான் அவருக்கு தொழில் என்றான் பஞ்சு. வெரி குட்டா போச்சு, நீ அவரையே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடு. அவரோட டெய்லி ட்ரங்கில் பேசி வேண்டியதை அனுப்ப சொல்லிவிடலாம். எஸ் மேடம், பந்தக்கால் முகூர்த்தத்தையும் இப்பவே நடத்தி விடலாமே என்றான் பஞ்சு. ஓ, நடத்திவிடலாம். அதுக்கு என்ன செய்யணும்? உங்க ஹஸ்பண்ட் கையாலே அஸ்திவாரம் போட்டு காலை ஊன்றிவிட்டால் போதும் என்றான் பஞ்சு. ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் சொல்லுங்க என்றார் ஐயாசாமி. பந்தல்கால் போட வேண்டிய இடத்தில் தேங்காய் உடைத்து பூஜை செய்தார் அம்மாஞ்சி. ஒரு பந்தக்காலின் நுனியில் மஞ்சள் பூசி மாவிலை கொத்தை கட்டினார் அப்பு சாஸ்திரிகள். ராக்ஃபெல்லர் தமது கையினால் அஸ்திவாரம் போட்டு பந்தல் காலையும் ஊன்றிவிட்டார். அவ்வளவுதான். இதற்குள் மணி 10 ஆகிவிடவே ராக்ஃபெல்லர் பிரபு எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு நியூயார்க் புறப்பட்டு விட்டார். அவர் சென்ற சில நிமிஷங்களுக்கெல்லாம் பஞ்சுவும் கிளம்பிவிட்டான். 2 தினங்களில் சென்னையிலிருந்து கல்யாண பத்திரிகைகள் அச்சாகி வந்துவிட்டன. பத்திரிகையின் பின்பக்கத்தில் வாஷிங்டன் நேஷனல் ஏர்போர்ட்டிலிருந்து சம்மர் ஹவுஸுக்கு போகிற மார்க்கத்தையும் படம் போட்டு காட்டியிருந்தான் பஞ்சு. அதை கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், வெரி குட் ஐடியா என்றாள். Stay tuned for chapter 7.